ஒன்றிய அரசோட தரவுகள் சொல்லுது. எக்கானமி பூமாவது. இந்தியா 6-7% வரும்போது மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் இருக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் தான் 11.19% வளர்ந்துட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து அவருக்கு தெரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு நல்லா தெரியும்னு. ஏன்னா அவர் அங்க ஒன்றிய அரசுல அமைச்சரா இருந்தவர். ஒன்றிய அரசு வாரி வாரி வழங்குது. சரியா? ஒன்றிய அரசின் நிதியில் அது ஒன்றிய அரசு நிதி கூட இல்ல, தமிழ்நாட்டின் நிதியில் யூபி வாழ்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டுல நம்ம கொடுக்குறோம்ல, ஒரு ரூபாய் கொடுத்தா 29 பைசா தான் நம்மளுக்கு வருது. மீதி காசெல்லாம் எங்க போகுது? இந்த மாதிரி மாநிலங்களுக்கு தான் போகுது. அப்ப நம்ம நிதியில அவங்க சர்ப்ளஸா இருக்காங்கன்னு ஒரு கதையை விடுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறான எண்ணிக்கை. இப்ப நம்ம காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம். இங்க உட்காந்து அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பத்தி இன்னும் விளவரையா பேசலாம். உள்ள இருக்கவங்களை கேட்டீங்கன்னா அவங்களே இன்னும் ஜாஸ்தியா சொல்லுவாங்க. அதனால இனிமே ஒரு அன்புமணி அண்ணன் கொஞ்சம் அவரு அமைச்சரா இருந்தவர். அவரோட அக்கறை யூபி மேல இருக்கிறது ரொம்ப அநியாயமா இருக்கு. தமிழ்நாட்டு மேல கொஞ்சமாவது அக்கறை வைங்க. யூபி மேல உங்க நண்பர்கள் மேல அப்புறமா அக்கறை வைங்க. இந்த எஃப்டிஐ ஆகட்டும், எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும், எதிர்கட்சிகள் தொடர்ந்து அந்த டீடைல் ஒரு டாக்குமெண்ட் ஒண்ணுன்றாங்க. எதிர்கட்சிகள் அதான் சொன்னேன். நான் திருப்பி சொல்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அன்னைக்கே சொன்னேன், அவருக்கு மக்களுக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன். நான் எதிர்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல வெள்ளை அறிக்கை எப்ப வேணா கொடுக்குறேன். இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு. பரவாயில்லையா? அப்புறம் என்ன பண்றது? அவர்கிட்ட சொல்லியாச்சு எல்லாத்தையும். நீங்க வெள்ளையருக்கு சொல்றீங்க, அவர்கிட்ட அவருக்கு புரியும். அவருக்கு இது மட்டும் தான் புரியும், உங்களுக்கு யாருக்கும் புரியாது. அவருக்கு தான் புரியாது. அதனால எதுக்கு சொல்றேன்னா, திருப்பி கேட்டுட்டே இருக்காரு. சட்டசபையில ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. சட்டசபையில வேற ஆளுதான் சொல்லியிருக்காரு. ஒரு ஐ திங்க் ஒரு 3-4 வாட்டி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ரீசென்ட்லி சிஎம் போயிட்டு வந்தது அவருக்கு அடிக்கடி கேட்பாரு. அவர் திடீர்னு வேற எதுவும் இல்லை, அவருக்கு என்ன பண்றது ஆல்ரெடி இங்க ரன் ஆகக்கூடிய. நான் டெய்லி ஒரு ஃபேக்டரியை திறந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க டெய்லி உட்காந்து ஒரு எம்ஓஇ முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரியை ஓபன் பண்றோம், கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றோம், ஓப்பனிங் பண்றோம். அதனால இது எதுக்குன்னா, நாங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்து திருப்பி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அது ஒரு செய்தி ஆக்கிறதுக்காக தான் அவர் துடிக்கிறாரு தவிர, ஆக்கப்பூர்வமான செய்திகளை, ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டால் நிச்சயமாக நான் பதில் சொல்றேன். என்ன செக்டர்ல இப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு கேளுங்க. செமிகண்டக்டர்ல ஏன் வரலன்னு கேளுங்க. உண்மையா நானும் போராடி இருக்கேன். ஒரு செமிகண்டக்டர் நம்ம அவ்வளவு தூரம் போராடணும். ஆனா எங்க போச்சு எல்லாம்? நான் இப்ப தெளிவா சொல்றேன், நீங்க கேட்கறதுனால சொல்றேன். செமிகண்டக்டர் ஒரு செக்டர் நம்ம இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு அங்க எடுத்த செக்டர் எல்லாம் ஆல்மோஸ்ட் சைன் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். டெல்லிக்கு போச்சு ஒரு கிளியரன்ஸுக்காக. அங்க டைவர்ஷன் போட்டு எங்க கொண்டு போனாங்க? குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அது ஏன் வரலன்னு இவரு கூடயே உட்கார்ந்துருக்காரு, இவ்வளோ அறிக்கை கேட்கிறாரு. தயவு செஞ்சு லெஃப்ட்ல திரும்பி அவங்க இல்ல இங்க லெஃப்ட்ல தப்பு அங்க ரைட்லயோ லெஃப்ட்லயோ திரும்பி அவங்க நண்பர் அவரோட இப்ப நான் இது வரைக்கும் நான் இனிமே அந்த மாதிரி ஒரு கூட்டணியே அமைக்க மாட்டேன்னு சொல்லி சூளுரைத்து விட்டு இன்று திருப்பியும் போய் அங்க போய் டெல்லிக்கு போயிட்டு கர்ச்சீஃப் வச்சு முகத்தை தொடச்சிக்கிட்டு தான் சொல்றேன், நீங்க வேற ஏதாவது போட்டுறாதீங்க, தொடச்சிக்கிட்டு வந்த அவர் அங்க போய் கேட்டிருக்கலாம், ஏன் தமிழ்நாட்டுக்கு ஏன் நீங்க கொடுக்கல, ஏன் விட மாட்டீங்க அப்படின்னு அந்த கேள்வி அங்க கேட்கலாம். லைஃப் சயின்சஸ்ல எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். இப்படி பல கேள்விகள் அங்க கேட்கலாம். அதை விட்டுட்டு இங்க இன்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒரு வெற்றி காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றார். ஆக எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார்? எங்க நாட்டு மக்கள், இங்க படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க. நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இந்த 52 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதிலே கிட்டத்தட்ட 10 லட்சம் தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டதாகவும் அதிலே 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் அதோட 75% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது பத்திரிகையாளரை சந்தித்து இப்படி ஒரு செய்தி வெளியிட்டு போயிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, திரு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களே, இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த செய்தியை சொல்லிக்கிறார். அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றேன், இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னால் அதில் 75% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னால் லட்சக்கணக்கான பேருக்கு, சுமார் தமிழகத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். கிடைச்சதா வேலை?
திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? ஆனா ஸ்டாலின் பேசுறாரு 77%, 32 லட்சம் பேர்ல 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு சொன்னால் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னால் அதில் 75% பார்க்கின்ற பொழுது 25 லட்சம் பேருக்கு தமிழகத்திலே விடியா திமுக ஆட்சியிலே இன்றைக்கு இந்த தொழில்துறை மூலமாக வேலை கிடைத்திருக்க வேண்டும். அத்தனை பொய் செய்தானே, பொய்யாத்தானே செய்தி வெளியிட்டாரு. இதற்கு பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது மக்களால் அங்கே கொடுத்திருக்கிறீங்க. பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய குரலை ஒலிக்க செய்ய வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் பிரதான எதிர்க்கட்சியுடைய பணி. அந்த நோக்கத்திலே நான் தெரிவித்தேன். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியிலே இன்றைக்கு 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும், 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாகவும் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்களே, அதற்கு வெள்ளை அறிக்கை வேண்டும். வெள்ளை அறிக்கை வேணும்ல, நீங்க தெரிஞ்சுக்க வேணும்ல. அப்படி தெரிஞ்சா தானே எவ்வளவு தொழில் வந்தது, அந்த தொழிலுடைய நிலைமை என்ன, எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது, தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார். திரு டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள். ஆக கிராமத்தில் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தா தானே ஆப்பில வரும். அங்க ஒண்ணுமே இல்லையே, வெள்ளை காய்த்தான் காட்டி ஆகணும். உண்மைதானே? இருந்தா தானே இன்னென்ன திட்டத்தை இன்னென்ன தொழிற்சாலை கொண்டு வந்தோம், இன்னென்ன தொழிற்சாலை இந்த நிலையில இருக்குது, இந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, அதனால இவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு உண்மை செய்தியை இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக வெள்ளை அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஆட்சியில அத்தனையும் பொய், பொய்யை தவிர்த்து வேற எதுவுமே இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, ஒரு புள்ளி விவரத்தை இந்த நேரத்தில் குறிப்பிட ஆக வேண்டும். இன்னைக்கு தொழிற்சாலையுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் பர்சன்டேஜ் 2019-20 ஒர்க்கர் கவுண்ட் பர்சன்டேஜ் 16.91%. அதே 2023-24 திமுக ஆட்சியில் 15.95%. அண்ணா திமுக ஆட்சியில் 2019-20 ஒர்க்கர் கவுண்ட் பர்சன்டேஜ் 16.91%. திமுக ஆட்சியில் 2023-24 அதோடைய பர்சன்டேஜ் 15.95%, குறைஞ்சுதான் இருக்குது. அதே போல 2019-20 ஃபேக்டரி கரண்ட் பர்சன்டேஜ் 15.75%. அதே போல 2023-24 ஃபேக்டரி கரண்ட் பர்சன்டேஜ் 15.42%. ஆக எங்க உங்களுடைய ஆட்சியில தொழிற்சாலை அதிகமா வந்து வேலை அதிகமாக கிடைச்சிருக்குது? அத்தனையும் பொய், அத்தனையும் பொய் செய்தி வெளியிட்டு மக்களை ஏமாற்றி ஒரு நாடகத்தை இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு நடத்தி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வேடசந்தூர் பகுதி இன்றைக்கு நூற்பாலையில் நிறைந்த பகுதி. இந்த நூற்பாலையில் தான் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. இன்றைக்கு இந்த நூற்பாலை பல்வேறு பிரச்சனையில சந்திச்சிட்டு இருக்குது. விடியா திமுக ஆட்சிக்கு மின்கட்டண உயர்வு கடுமையா உயர்ந்திருக்குது. அதனால இந்த நூல் மில்லாம் இன்றைக்கு மூடுகின்ற அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆட்சியில தொழிலாளர் வேலை இழக்கின்ற அபாயம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க, எந்த வாக்குறுதியும் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படல. சுமார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுல 98% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். அது நிறைவேற்றது உண்மையா? அத்தனையும் பொய் தானே. எங்கெல்லாம் கிராம சூழ்ந்த பகுதி, இதுல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களாமா? பொய் தானே. அறிக்கையில் வந்தது செய்தி பொய் தானே. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு முழுமையா சம்பளங்களோட கொடுக்க முடியாத வக்கீலால் அரசாங்கம் திமுக அரசாங்கம். அத்தனை ஏழை தொழிலாளர்கள் அதை அந்த 100 நாள் வேலை திட்டத்திலே வருகின்ற சம்பளத்தை வைத்துத்தான் அவள் குடும்பத்தை நடத்த வேண்டும். அப்படி ஏழை தொழிலாளிகளுக்கு கூட முழுமையான அளவு
அவருடைய சம்பளத்தை கொடுக்க முடியாத அவல ஆட்சி திமுக ஆட்சி. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த 100 நாள் வேலை செய்கின்ற அந்த தொழிலாளிக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வங்கிக்கு பணம் போய் சேரும். அது அண்ணா திமுக ஆட்சியினுடைய திறமை.